இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 223 கோடி ரூபாய் மதிப்பிலான 577 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சு 201 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 103 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 43,993 பேருக்கு 341 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 766 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களிடம் வழங்கக்கூடிய விழா இந்த விழா. இன்னைக்கு திருமயத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மருத்துவமனையையும் அரிமள ஒன்றியத்தில் புதுசா கட்டப்பட்டிருக்க சமத்துவபுரத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம். இதுக்கான ஒப்புதலை என்கிட்ட வாங்கும் போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை அந்த பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன். பிரமிப்பா இருந்துச்சு. அந்த பட்டியலில் இருந்த பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா, திருமயத்திலையும் ஆலங்குடியிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அருக பல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டைமானுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது. திருமயம் தொகுதியிலும் ஆலங்குடி தொகுதியிலும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில கீரனூர் வர 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 344 அரசு பள்ளிகள்ல ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 33 திருக்கோயில் பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கோம்னு திருப்தி அடைகிறவன் இல்லை நான். இன்னும் செய்யணும் ஊக்கம் கொண்டு உழைக்கிறவன் இங்க வந்துட்டு உங்களை சந்திச்சுட்டு புது அறிவிப்புகளை வெளியிடாம இருப்பானா? அப்படியே வெளியிடாம போனா இங்க விட்டுருவீங்களா? நம்முடைய அமைச்சர்களாக என்ன விடுவாங்களா? விட மாட்டாங்க. இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன். முதலாவது அறிவிப்பு, அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி, செங்கலநீர் ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும். காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, ஆவடியார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவலங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். அடுத்து 2 அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு. 5வது அறிவிப்பு, கந்தர்வாக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தர்வாக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அதேபோல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். இந்த அறிவிப்பெல்லாம் மிக விரைவில்
செயல்பாட்டுக்கு வரும். அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல அதில் குறிப்பா இந்த மாவட்டத்தை சார்ந்த பயனாளிகள் மட்டும் அவங்க எண்ணிக்கை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அது மலைப்பா இருக்கும். 3,18,083 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுது. 14 லட்சம் கட்டணமில்லா விடியல் பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. 14,446 மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை 3,894 கோடி ரூபாய் கடனுதவி தரப்பட்டிருக்கு. இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமா 5,874 உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமா 4,79,228 பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. 88,000 பெண்கள் மகப்பேறு நிதி உதவி பெற்றிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா 19,179 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 66,000 மாணவர்களுக்கு தினமும் காலையில் சூடான சுவையான சத்தான காலை உணவு வழங்கப்படும். 33,650 மாணவிகளுக்கு மாதந்தோறும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். 64,025 மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்குகிறோம். 3,136 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே 44,000 மாணவ மாணவியருக்கு பல்வேறு உதவி தொகைகள் வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமா இதுவரைக்கும் 37,615 பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதில் இன்னைக்கு மட்டும் 12,618 பேருக்கு வீட்டு மனை பட்டா வழங்குறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 1,14,000 மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது. மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் அறிக்கை சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா? தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே, குட்டிச்சோறு பண்ணாங்களே அதிமுக, அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நெருக்கடி ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க. ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் 27 மாதங்கள்ல 1,14 லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 27,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 27,000 ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும். 1000 ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே, இது உதவி தொகை இல்ல, உரிமை தொகை. இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, யாருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும்னு கேட்டாங்க. சட்டமன்றத்தில் கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளம்.